அஸ்ஸலாமு அலைக்கும். அமெரிக்காவில் உள்ள நடிகர்களும் மற்றும் பிரபல பல துறையில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கக்கூடிய பணக்கார நகரமான லாஸ் ஏஞ்சலிஸ் தீயினால் ஏற்பட்ட அழிவு பற்றி உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். சிலர் சந்தோஷமடைகிறார்கள், சிலர் வருத்தம் அடைகிறார்கள். இதை பற்றி நேற்று டாக்டர் ஹபீப் முகமது சாஹிப் அவர்களுடைய ஒரு வீடியோ வந்திருந்தது. அதை நான் உங்களுக்கு குரூப்பில் ஃபார்வர்ட் செய்திருந்தேன். அந்த வீடியோ பற்றியும் என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தேன். மறுபடியும் நான் உங்களிடம் சில வார்த்தைகளை பேசுவதற்காக இப்போது வந்திருக்கிறேன். நாம் முஸ்லிம்கள், யாருடைய துவரத்திலும் நாம் சந்தோஷம் அடைய முடியாது. எல்லோருக்கும் இறைவன் நல்லருள் புரிய வேண்டும், நன்றாக வைக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பிரார்த்தனை இருந்திருக்கிறது, இருக்க வேண்டும். ஆனால் சிலர் ஏனோ என்ன காரணமோ எதையோ நினைத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டிருக்கும் தீ அழிவிற்காக சந்தோஷமடைகிறார்கள். இது தேவையானதல்ல. இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கவே முடியாது என்றுதான் டாக்டர் ஹபீப் முகமது அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். நாமும் அதை ஏற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். கசாவில் என்ன நடந்ததோ அதற்காக லாஸ் ஏஞ்சலிஸில் இருக்கும் பொது மக்களுக்கு எந்த விதத்திலும் துயரம் ஏற்படுவதில் நாம் சந்தோஷமடைய முடியாது. அரசாங்கத்தினுடைய போக்கு வேறு விதமாக இருக்கிறது. அதே அமெரிக்காவில் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் கசாவில் நடந்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்தார்கள், கவலை அடைந்தார்கள். இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். ஆகவே மக்களை துன்பத்தில் பார்த்து, அழிவில் பார்த்து நாம் சந்தோஷம் அடையவே முடியாது. இன்னொன்றையும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பணிவாக. எல்லோரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான். இதைதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இதை நாம் எப்போதும் மறந்துவிடலாகாது. இந்த கருத்து மிகவும் அவசியம். நான் பல முறை குர்ஆன் ஆயத்தையும் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முறையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்துதான் இருக்கிறது, ஆனால் ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. ஆகவே நாம் எல்லா மனிதர்களும் அவர்களுடைய மார்க்கம் எதுவாக இருந்தாலும் சரி, மொழி எதுவாக இருந்தாலும் சரி, நாடு எதுவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கிறான். அவன் பாரபட்சம் பார்ப்பதில்லை.
அவன் சிலருக்கு கொடுத்துவிட்டு சிலருக்கு கொடுக்காமல் இருந்து விடுவதில்லை. அவன் எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கிறான். இதையும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். நான் பல வருடங்களாக டாக்டர் ஹபீப் முகமது சாஹிப் அவர்களுடைய பேச்சை கேட்டு வருகிறேன். எனக்கு அவரை போல ஒரு சிறந்த தலைவர் நமக்கு இன்னொருவர் இருக்கிறாரா என்றால் இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரியாது, இருக்கலாம், ஆனால் நான் கண்டதில்லை. நான் பலருடைய பேச்சுகளை ஆங்கிலத்திலும் உருதுவிலும் தமிழிலும் கேட்டிருக்கிறேன், கவனமாக கேட்டிருக்கிறேன். பலமுறை பல இடங்களில். ஆனால் நான் கவரப்பட்டது டாக்டர் ஹபீப் முகமது சாஹிப் அவருடைய பேச்சால்தான் என்று சொல்லிக் கொள்ளுவதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.